சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஒவ்வொரு தொகுதியின் நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்களுடன் 1-to-1 ஆலோசனையை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நாள்தோறும் நடத்தி வருகிறார். இந்த முறை கோவை மாவட்டத்தில் உள்ள வால்பாறை, சூலூர் மற்றும் கிணத்துக்கடவு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் இன்று அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்த ஆலோசனையின் போது கொங்கு மண்டலத்திற்கு உள்ள ஒரு 36 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக உள்ள கோவை மண்டல பொறுப்பாளராக உள்ள செந்தில் பாலாஜியிடம் கோவையில் பெரும்பான்மையான தொகுதிகளை இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அனைத்து நிர்வாகிகளின் முன்னிலையிலேயே அவர் அந்த உத்தரவை பிறப்பித்தார். ஏற்கனவே கடந்த முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணிகள் கைப்பற்றிய 75 தொகுதிகளில் 44 தொகுதிகள் கொங்கு மண்டலத்திற்கு உட்பட்ட கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்திற்கு உட்பட்ட இந்த 10 மாவட்டங்களில் தான் கைப்பற்றினார்கள். இந்த முறை அந்த வெற்றியை அதிமுக கூட்டணியை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு வியூகங்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வகுத்திருக்கிறார். அதன்படி கோவை மாவட்டத்தில் உள்ள அந்த 10 சட்டமன்ற தொகுதிகளையும் கடந்த முறை வாஸ் அவுட் ஆன முறையில் திமுக தோல்வி அடைந்தது. அனைத்து தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கட்சிகள் கைப்பற்றின. இந்த சூழ்நிலையில் இன்று கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த 3 தொகுதிகளுக்கான ஆலோசனையில் கோவையில் பெரும்பான்மையான தொகுதிகளில் இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்றும், அதே போல மற்ற மாவட்டங்களிலும் தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் போன முறை படுதோல்வி அடைந்த திமுக இந்த முறை அந்த தொகுதிகளில் கவனம் செலுத்துகிறது. அதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் அதற்கு பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார்கள். இதனால் கொங்கு மண்டலத்தில் முழு கவனம் செலுத்தியுள்ள முதலமைச்சர் கொங்கு மண்டலத்தில் இருந்துதான் திமுகவின் வெற்றி கணக்கு தொடங்க வேண்டும் என்று இந்த 1-to-1 உடன்பிறப்பே வா அந்த ஆலோசனை கூட்டம் தொடங்குவதற்கு முன் தெரிவித்திருந்தார். இப்போது கொங்கு மண்டலத்தில் சூலூர், கிணத்துக்கடவு மற்றும் வால்பாறை ஆகிய 3 தொகுதிகளுக்கான இந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் கோவையில் பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று அந்த 3 சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் முன்னிலேயே பொறுப்பாளரான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நாளை பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வரவுள்ள நிலையில் இன்று முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கோவையில் உள்ள பெரும்பான்மையான தொகுதிகளுக்கான வியூகங்களில் மற்றும் உழைப்பு பணிகளில் அர்ப்பணிப்போடு திமுக நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். ராதிகா.